ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் மாற்றப்படுவதற்கான எந்த ஒரு சூழலும் இன்னும் அமையவில்லை என்று தற்போதைய ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமினுddin ஷாரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த தவணையில் தாம் மந்திரி பெசாராக பொறுப்பேற்று 5 ஆண்டுகளான திட்டத்தையும் செயல்படுத்தி வரும் நிலையில் புதிய மந்திரி பெசாரை நியமிப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று அவர் கூறினார். சுங்கைதுவா சட்டமன்ற உறுப்பினராக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் எனும் பதவியை வகிப்பதே போதுமானதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் தாம் இடம்பெற விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர், கட்சியின் தலைமைக்கு தாம் கட்டுப்படுவேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் தற்போது வகிக்கும் பொறுப்பை தாம் முழுமையாக ஆற்ற விரும்புவதாக அவர் கூறினார். பிரதமர் அன்வார் அமைச்சரவை மாற்றம் செய்வது அவரின் விருப்பம். ஆனால் இங்குள்ள பணிகளையும் செயல் திட்டங்களையும் முழுமையாக செய்து முடிக்கவே தாம் எண்ணம் கொண்டுள்ளதாக அமினுddin ஷாரி தெரிவித்துள்ளார். கோத்தபாருவில் உள்ள ஒரு வணிகக் கடையில் ஆயுதம் ஏந்திய இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றத்தை மறுத்து மேல் விசாரணையுடன் ஜாமீன் கோரினார். கடந்த செப்டம்பர் 2 கோத்தபாருவில் உள்ள ஒரு கடையில் பொருட்களை திருடியதுடன் கடையில் இருந்த 15 வயது சிறுவனை கத்தியால் குத்தியதாக 27 வயது உள்ளூர் இளைஞர் குற்றம் சாட்டப்பட்டார். காவல்துறையின் விசாரணையை அடுத்து கடந்த நவம்பர் 27 தும்பாக்கில் உள்ள ஒரு வீட்டில் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார். கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்ட கத்தியும் மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தன் மீதான குற்றத்தை மறுத்து ஜாமீன் கோரிய 27 வயது இளைஞரின் கோரிக்கையை ஏற்ற கோத்தபாரு அமர்வு நீதிமன்றம் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 20,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியதுடன் அடுத்த ஆண்டு ஜனவரி 11 மேலதிக விசாரணைகளை தொடர்வதாக உத்தரவிட்டுள்ளது. சபா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ ஹஜிஜி நூர் ஜிஎல்சி எனப்படும் மாநில அரசு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்கள் மற்றும் சட்ட ரீதியான அமைப்புகளை 2026 முதல் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருமுறை எழுத்துப்பூர்வமான செயல்திறன் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிக்கைகளை நேரடியாக முதல் அமைச்சரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதனை ஒவ்வொரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, குழும பொது மேலாளர் அல்லது பொது மேலாளர் ஆகியோரை நேரடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையின் நோக்கம் மாநில அரசு திட்டங்களின் முன்னேற்றம், நிதி நிலைமை, சேவைகளின் திறன், ஒவ்வொரு அமைப்பின் சாதனைகள் குறித்து சரியான நேரத்தில் துல்லியமான தகவல்களை பெறுவதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கண்காணிப்பு ஒவ்வொரு நிறுவனத்தின் செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்கு இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். பினாங்கு பட்டர்வர்த்தில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வயது வளர்ப்பு மகளும் 50 வயது தாயும் உயிரிழந்தனர். இன்று காலை 9:41 மணிக்கு தீ விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றதும் 10 தீயணைப்பு வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பினாங்கு தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் முகமது ஷோகி ஹம்சா தெரிவித்தார். தீ விரைவாக வீடு முழுமைக்கும் பரவியதால் 50 வயது தாயாரும் அவரின் 5 வயது வளர்ப்பு மகளும் வீட்டில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்ததாக நம்பப்படுகிறது. சம்பவத்தின் போது 20 வயது இளைஞர் தீ காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 வயது தாயாரின் மீதும் 5 வயது வளர்ப்பு மகளின் மீதும் வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததால் மீட்பு பணிகள் தாமதப்பட்டதாகவும் காலை 10:21 மணிக்கு இருவரும் மயக்க நிலையில் மீட்கப்பட்டதாகவும் முகமது ஷோகி ஹம்சா தெரிவித்தார். காலை 10:59 மணிக்கு 50 வயது தாயாரும் அவரின் 5 வயது வளர்ப்பு மகளும் உயிரிழந்ததாகவும் தீ காலை 11:21 மணிக்கு முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் முகமது ஷோகி ஹம்சா கூறினார். கினாபத்தாங்கா நாடாளுமன்ற தொகுதி மற்றும் லாமாக் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர்களை நிறுத்தாது என்று அக்கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் இன்று பகாங் மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் விஸ்மா ஸ்ரீ பகாங்கில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனல் உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த டிசம்பர் 5 திடீர் மரணமுற்ற டத்துஸ்ரீ புங் முக்தார் ராடின் வகித்து வந்த 2 தொகுதிகளும் காலியானதை தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான சிறப்பு கூட்டத்தை டிசம்பர் 16 தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளதாக அவ்வாணையத்தின் செயலாளர் டத்தோ கைருல் ஷாரில் நேற்று அறிவித்திருந்தார்.
பாஸ் கட்சியின் அரசியல் போக்கு சீனர்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியதால் மாசிசா பெரிகாத்தனுடன் இணைவதில் சிக்கல் ஏற்படும் என்று மாசிசா தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி.க.சியோங் தெரிவித்திருக்கும் கருத்து தமக்கு ஆச்சரியம் அளிப்பதாக பெரிகாத்தானின் தேர்தல் குழு ஒருங்கிணைப்பாளரும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியுடன் மாசிசா பல முறை சந்திப்பை நடத்தியிருப்பதை மாசிசா தலைவர் மறந்துவிட்டார் போல என்று தக்யுடின் ஹசான் நகைச்சுவையாக தெரிவித்தார். மாசிசாவுடன் பெரிகாத்தான் தலைமை முன்னமே சந்திப்பை நடத்தியுள்ளது. அப்படியான சந்திப்புகளில் இரு கட்சிகளும் பல கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாக அவர் கூறினார். பாஸ் கட்சி மலாய்க்காரர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் பூமி புத்ராக்களுக்கான சிறப்பு சலுகைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதன் காரணத்தையும் மாசிசா தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் வி.க.சியோங்கிற்கு விளக்கமளித்த போது வி.க.சியோங் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இது நடந்தது முகைதீன் பிரதமராக இருந்த 2020ஆம் ஆண்டில். அப்போது ஆட்சியில் மாசிசாவும் பாஸ் கட்சியும் ஒன்றாகவே இருந்தது என்றும் இப்போது வி.க.சியோங் இப்படி தெரிவிப்பது தமக்கு அதிர்ச்சியாக இருப்பதாகவும் தக்யுடின் ஹசான் தெரிவித்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களுக்கு எதிராக சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட சோதனையில் மொத்தம் 5741 வாகனங்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களான ஜொகூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான் ஆகிய 3 மாநிலங்களிலும் கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி முதல் நேற்று வரை இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மொத்தம் 26,358 வாகனங்கள் சோதனையிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாததற்கு 1601 சம்மன்களும், காலாவதியான ஓட்டுநர் உரிமம் கொண்டிருந்த 1371 பேருக்கு சம்மன்களும், காப்பீடு இல்லாத 1175 பேருக்கு சம்மன்களும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. நெகிரி செம்பிலானில் 2382 வாகனங்களுக்கும், மலாக்காவில் 1628 வாகனங்களுக்கும், ஜொகூரில் 1731 வாகனங்களுக்கும் சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாக சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே தெரிவித்துள்ளது. இச்சோதனை நடவடிக்கையில் போலி ஆவணங்களை கொண்டிருந்த 16 கார்களும் 40 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஜேபிஜே தெரிவித்துள்ளது. சபா மாநில அம்னோ தலைவர் புங் முக்தார் மறைவை அடுத்து சபா மாநில அம்னோவை வழிநடத்த சுகாவ் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஜஃப்ரி அரீஃபின் நியமிக்கப்பட்டுள்ளார். சபா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இருக்கும் டத்தோ ஜஃப்ரி அரீஃபின் சபா மாநில அம்னோவை வழிநடத்த தகுதியானவர் என்று அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி ருசுக்கி தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தலைமையிலான அம்னோ உச்சமன்ற குழு இந்த நியமனத்தை முழுமையாக ஆதரிப்பதாகவும் புதிய சபா அம்னோ தலைவராக இன்று முதல் டத்தோ ஜஃப்ரி அரீஃபின் தொடர்வார் என்றும் டத்தோ டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி ருசுக்கி தெரிவித்துள்ளார். சபாவின் வரலாற்று சிறப்புமிக்க அம்னோவை வலுப்படுத்தவும் மாநில அரசுக்கு முழுமையான ஆதரவை வழங்கவும் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும் டத்தோ ஜஃப்ரி அரீஃபின் தகுதியானவர் என்று அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி குறிப்பிட்டுள்ளார். டத்தோ ஜாஃப்ரி அரீஃபின் தலைமையை சபா மாநில அம்னோவினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் டத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.